ஒரு பயங்கரமான ப்ராவல் தான் இப்போ வரைக்கும் ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் ராலாக போயிருக்கு. அண்ட் ஆல்சோ அதுக்கான ஃபைனே பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. நம்முடைய சிஎம் பங்க் பயங்கரமாகவே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மெக்கின்டையர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவர் ட்ரூ மெக்கின்டையரை மட்டும் அட்டாக் பண்ணாமல் மொத்த பேக் ஸ்டேஜ் அஃபிஷியல்ஸ் மட்டும் இல்லாமல் பிரித்து அந்த ரெஃப்ரிஸை கூட பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் நம்மளுடைய ஆடம் பியர்ஸே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த லெதர் ஸ்டாப் வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரூ மெக்கின்டையர் அட்டாக் பண்ணதை கூட மென்ஷன் பண்ணல. அந்த இடத்துல ரெஃபரிஸ் அஃபிஷியல் அட்டாக் பண்ணனால தான் சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைன் பண்ணியிருக்காங்கன்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது ஆடம் பியர்ஸ் அவரே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த செக்மெண்ட் ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வாரியர் வராரு. ட்ரூ மெக்கின்டையர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறாரு எப்படின்னா அவருடைய ஐகானிக் என்ட்ரன்ஸை வச்சு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, சிஎம் பங்க் என்னை பார்த்து பயந்துட்டா, அது மட்டும் இல்லாமல் அந்த சிஎம் பங்கை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சியர் பண்ணி அவனை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிராண்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்றதையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையர் சொல்கிறாரு. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டையர் உட்காந்து என்ன பேசுகிறாருன்னா, உண்மையை சொல்லணும்னா சிஎம் பங்க் என்னை பார்த்து பயந்துட்டான். ஏன்னா அவனால் பார்த்தீங்கன்னா என்ன பின்னாடி தான் அடிக்க முடியும். அவன் நேருக்கு நேராக என்னை அவனால் அட்டாக் பண்ண முடியாதுன்றதையும் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்காட்டிஷ் வாரியர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளை தான் பார்த்தீங்கன்னா எதை வரும்போது பார்த்தீங்கன்னா சியர் பண்ணி என்கரேஜ் பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் அவன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள்காலுக்கு பீர் மாதிரின்றதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்கை பற்றி ட்ரூ மெக்கின்டையர் பார்த்தீங்கன்னா இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ட்ரூ மெக்கின்டையர் பார்த்தீங்கன்னா அந்த பிரேஸ்லெட் எடுத்து பார்த்தீங்கன்னா காட்டுறாரு. அந்த இடத்துல சிஎம் பங்கோட மியூசிக் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆகுது. சிஎம் பங்க் ரிங் சைடு வருவாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரேம்ப் வழியாக வருவாருன்னு. பட் இருந்தாலும் பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ராப்பை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மெக்கின்டையரை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருந்தாரு. முடிஞ்ச அளவுக்கு நிறையாவே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ க்ரௌட் த்ரூலாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல பேக் ஸ்டேஜ் அஃபிஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்திருந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரிச்சு விடலான்னு ட்ரை பண்ணும்போது ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பங்க் ஒரு சில அஃபிஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா பேடஸாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, WWE இப்போ வரைக்கும் நம்மளுடைய சிஎம் பங்குக்கு பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதை பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவர் போஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ரா ரிலேட்டட் நம்ம ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அப்கமிங் பார்ப்போம். ஏன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான கண்டெண்டர்ஸ் மேட்ச்சு ரேமோ ஸ்டுடியோ ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. ரேமோ ஸ்டுடியோ டாமினிக் ஸ்டுடியோ செக்மெண்ட்லாம் போயிருக்கு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்த்தீங்கன்னா ரா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்கமிங் பார்த்தீங்கன்னா வீடியோ அதை பற்றி செப்பரேட்டாகவே பார்த்துடலாம்.